ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 பிசி பில்ட், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80K பிசி பில்ட் அப்படின்ட்டு வந்து ஒரு ஐ செக்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிசி பில்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 30K 37K பிசி பில்லாம் கேட்டுருந்தீங்க. 30Kக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பில்ட் பண்ண முடியுமா நான் யோசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 25Kல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 25Kக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிசியில் யூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸ் என்ன, இதில் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறோமா இல்லை கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கேம்ஸோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் எடுத்து வந்திருக்கும். அந்த பெஞ்ச் மார்க்கிங்ஸில் இந்த பர்டிகுலர் CPU எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அண்ட் இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா 25K ஒர்த் இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு ஃபேம். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்லில் நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராசர். பிசி பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர். ஸோ ப்ராசர் ஏன் வந்து முக்கியம் நான் சொல்கிறேன்னா, இந்த ஒரு பிசி பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ண போகிறதுல எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் 25K வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வராது, ஒரு 50K வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசி பில்லில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். அது ப்ராசர் கூடயே வர கிராஃபிக்ஸ் கார்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் AMD சைடில் போனோம். ஸோ AMDயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் கிராஃபிக்ஸ் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் தருது. ஸோ அதனால் AMD சைடில் போகும்போது எனக்கு நிறைய கன்ஃபியூஷன், நிறைய ப்ராசர் இருந்துச்சு. 5600G இருந்துச்சு, 5500GT இருந்துச்சு, அண்ட் 4600G இருந்துச்சு, 3600 இருந்துச்சு. ஸோ இந்த வேலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3600லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9000 வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் விற்றுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது 5500GT வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருந்துச்சு. 11,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கு இல்லை ப்ரோ, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் எனக்கு 5600G வேணும்னு நினச்சிங்கன்னா 5600G வாங்கலாம். ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2000 தான் வித்தியாசம். நான் வந்து கொஞ்சம் ஆன்லைனில் பெஞ்ச் மார்க்கிங்ஸ் எடுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5500GT வந்து பெட்டராக பண்ணிருந்துச்சு 5600Gயை விட. அண்ட் நெக்ஸ்ட் திங் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இது வந்து லைவ் பெஞ்ச் மார்க்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து நான் ஆன்லைனில் பார்த்த பெஞ்ச் மார்க்கிங். ஸோ அதனால் வந்து எல்லாமே அக்யூரேட்டாலாம் இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்ததில் எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது 5500GT. ஸோ அதனால் 5500GT வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசிபியில் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ப்ரோ இந்த பிசி இந்த ப்ராசருக்கும் அந்த ப்ராசரும் கம்பேர் பண்ணுறீங்களா, அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நான் லைவ் பெஞ்ச் மார்க் பண்ணல. ஸோ லைவ் பெஞ்ச் மார்க் பண்ணாத போது நான் வந்து வெப்சைட் வந்து எடுக்கும் போது அந்த ஒரு பர்டிகுலர் பெஞ்ச் மார்க்கிங்ஸ் தான் நான் சொல்ல முடியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் பார்த்துட்டு வந்துலாம் பேச மாட்டேன், நிறைய வெப்சைட்டில் பேசுவேன். Cinebench R23 வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருப்பேன். பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெஞ்ச் மார்க் எடுக்கிறது ஒரு ஆத்தரைஸ்ட் பெஞ்ச் மார்க்கிங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா Cinebench. ஸோ அதனால் Cinebench சொல்லுவேன். நெக்ஸ்ட் கேமிங் பெஞ்ச் மார்க்கிங் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெஞ்ச் மார்க்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு 5500GT வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணனால அந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, அதாவது APU இருக்குது. ஸோ அந்த APU என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா AMDயோட Radeon 7 அப்படின்ற இன்டர்னல் கிராஃபிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராசரில் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா Radeon கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்டர்னலாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ASRock B450M மதர் போர்டு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4.5K வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. ASUSலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சில் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் சூஸ் பண்ணாமல் அப்படின்றத தான் ASRock சூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணா ASUSலேயும் வாங்கலாம், MSIலையும் வாங்கலாம். MSIயோட ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் கீழே வரனால அந்த 4000 ரேஞ்சில் நான் மதர் போர்ட்ஸ் வாங்கிக்கினேன். பட் இதுவே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக, எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மதர் போர்டையும் நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கிக்கலாம் 6000க்கு. அண்ட் அது இல்லாமல் ப்ராசரையும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்கிக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டில் ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட் கிடையாது. உங்களால் ஓவர் கிளாக் பண்ண முடியாது இந்த மதர் போர்டில். அண்ட் இந்த மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட்டு தான் இருக்குது, அதாவது ஒரு PCI ஸ்லாட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2 RAM ஸ்லாட் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு M2 ஸ்லாட் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மதர் போர்டோட ஃபீச்சர்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண RAM என்னன்னு பார்த்தீங்கன்னா XPGயோட DDR4 RAM தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 3200 MHz வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2 RAM டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 16GB RAM வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்லில் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ரேமோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1.8K அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. நம்ம டோட்டலாக 2 வாங்க போகிறதுனால 3.6K வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வருது. ப்ரோ எனக்கு அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரேமே வாங்கி போடலாம். பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் அண்ட் கம்பேர் டு 16GB RAM. நீங்கள் வந்து அந்த கேமிங்க்கு வீடியோ எடிட்டிங் ப்ராசஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா 8GB RAM இஸ் எனஃப். பட் இல்லை ப்ரோ நான் கேம் ஆடுவேன், இல்லை நான் அந்த எடிட்டிங்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து 16GB RAM போடுறது பெட்டர். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஏன்னா இப்போ இருக்க பிசி பில்டு, இப்போ இருக்க சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம 32GB RAM போடுறோம். ஸோ அதனால் 16GB RAM வந்து மினிமம் ஆயிடுச்சு இப்போலாம். ஸோ அதனால் மினிமம் நீங்கள் 16GB RAM போடுறது பெட்டர்.
பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். 8GB ரேம் போடுறதும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான், தப்புலாம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா SSD. ஸோ SSD பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த PC பில்லில் க்ரூஷியலோட 240GB SSD தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.4K வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் விற்றுட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல SSD. நீங்கள் SSD இல்லாமல் ஹார்ட் டிஸ்க் வாங்கணும்னு வச்சிங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கோங்க. பட் ஆனால் வந்து NVMe SSD இதில் இந்த மதர் போர்டில் சப்போர்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரியல, பட் ஆனால் கீழே நான் தரேன் இந்த சப்போர்ட் ஆகாது. இந்த PC பில்டோட முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா SMBS தான். ஸோ SMBS என்ன நான் சூஸ் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா வந்து ஜிகாபைட்டோட P450 B80+ பிரான்ஸ் அப்படின்ற SMBS தான் நான் இந்த ஒரு PC பில்டிங் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 3.1K வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் விற்றுட்ருக்காங்க. நான் இந்த தடவை சூஸ் பண்ண ஜிகாபைட்டு. இல்லை ப்ரோ நான் வந்து கூலர் மாஸ்டர் சூஸ் பண்ணுறேன்னு வச்சிங்கன்னா கூலர் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 3300 வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் விற்றுட்ருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வாங்கி செக் பண்ணலாம். டீப் கூல் போனீங்கன்னா டீப் கூல் எனக்கு தெரிஞ்சு 3.5K வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த டீப் கூலோட ப்ரைஸ் தெரில. உங்களுக்கு என்ன பிராண்டில் SMBS வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. பட் நான் வந்து இதில் வந்து ஜிகாபைட்டோட SMBS யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட். ஸோ கேபினெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் செப்ரானிக்ஸோட ப்ரீமியம் கேபினெட் சூஸ் பண்ணுறேன். அதோட விலை வந்து 2.K கிட்ட தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு நம்ம பட்ஜெட் ரேஞ்சில் வரும். இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட், நான் வந்து எனக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா ஆண்டோட eSports நிறைய கேபினெட்ஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் நம்ம 1 lakh PC பில்லில் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கேபினெட் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் அதோட விலை வந்து 3000 கிட்ட இருந்துச்சு. உங்களுக்கு என்ன கேபினெட் வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. என்ன பிராண்டில் வேணுமோ, உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த PC பில்லில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னா நம்மளோட ப்ராசோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 11K. நெக்ஸ்ட் நம்மளோட மதர் போர்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4.5K. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேமோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1.8K. இது 2 ரேம் சூஸ் பண்ணியிருக்கனால 3.6K நம்மளோட ரேமோட விலை. அண்ட் அது இல்லாமல் நம்மளோட SSDயோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1.4K. அண்ட் அது இல்லாமல் நம்மளோட SMBSோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 3.1K. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட கேபினெட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1.7K. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 25,300 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் வருது. 25,000 சொன்னேன், பட் ஆனால் கரெக்டாக அந்த 25,000 நம்ம PC பில்ட் பண்ண முடியாது. ஒன்று மேலே போகும், இல்லை கொஞ்சம் கீழே வரும். ஸோ அந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபாய் மேலே போயிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 25,300 நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். கேபினெட்டில் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். நான் வந்து 1700 ஜெப்ரானிக்ஸோட ப்ரீமியம் கேபினெட் போட்டேன். இல்லை எனக்கு சிம்பிளாக நீங்கள் கேபினெட் வேணும்னு வச்சிங்கன்னா 1000 rupeesலேயே நிறைய கேபினெட் இருக்குது. சிம்பிள் கேபினெட் ஆஃப்லைன் ஸ்டோரில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து கேபினெட்டில் மேபி நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா கரெக்டாக 25,000 நீங்கள் PC பில்ட் பண்ணலாம். இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரேமில் வேணால் கம்மி பண்ணேன். நம்ம நெக்ஸ்ட் அப்படியே வந்து கேமிங் பெஞ்ச் மார்க்கிங்ஸ், ப்ரொடக்டிவிட்டி பெஞ்ச் மார்க்கிங்ஸ்லாம் பார்த்துடலாம். இந்த PCயோட கேமிங் பெஞ்ச் மார்க்கிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். கேமிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரொடக்டிவிட்டி பற்றி நான் சொல்லிடுறேன். ப்ரொடக்டிவிட்டியோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கடந்த ஒரு சில வீடியோஸாக நான் போடுறது இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி நான் பேச மாட்டேன். கேமிங் பற்றி மட்டும் பேசிட்டு ப்ரொடக்டிவிட்டியை பற்றி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி பெஞ்ச் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு PC வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியர் போல் லேக் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லேக் இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணல. இது ஒரு வேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி போட்டிங்கன்னா லேக் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சுன்னா 1650 இல்லை 1050 இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட AMDயோட Radeon 6700 அந்த கிராஃபிக்ஸ் கார்டு கூட நீங்கள் வாங்கி போட்டலாம். பட்ஜெட் இருந்தால். பட்ஜெட் இல்லைனா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. மேபி நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் வந்து பெரிய லெவலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோட்டேஜ் இல்லை ஒரு 4K ஃபோட்டேஜ் எடிட் பண்ணுற அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த PC தாங்காது. அந்த PCயில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்கிறீங்க, இல்லை ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறீங்க அப்படின்னும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும். பட் இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஃபோட்டேஜ் வந்து எடிட் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி ஃபோன் ஃபோட்டேஜ் 1080p எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லேக் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ் கார்டு போடுறது பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது. பட் கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி சைடு. அண்ட் நெக்ஸ்ட்டு பிளண்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3D சாஃப்ட்வேர்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் திங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் இது பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பலை. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி போட்டிங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் போயிடலாம். ஸோ கேமிங் பெஞ்ச் மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேமே வந்து பார்த்தீங்கன்னா Battlefield 5. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1080p லோ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ FPS கிடச்சிருக்குன்னா ஆவரேஜாக 60 FPS வந்து பார்த்தீங்கன்னா அது கிடச்சிருக்கு லோ செட்டிங்ஸில். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கேம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா Counter Strike 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 1080p லோ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 79 FPS கிடைக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 5600Gயோட கம்பேர் பண்ணோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 70 FPS தான் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா
இதில் வந்து ஒரு 9 FPS கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. ஸோ அதனால் பெட்டர் வந்து 5500 GT வாங்குறது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கேம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கேம் என்னன்னா GTA 5. ஸோ GTA 5ல வந்து பார்த்தீங்கன்னா 1080pல லோ செட்டிங்ஸில் ஆடும்போது ஆவரேஜாக 69 FPS கிடைக்குது. நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சைபர் பங்க் கேம். ஸோ சைபர் பங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1080p லோ செட்டிங்ஸில் ஆடும்போது ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 36 FPS கிடைக்குது. Red Dead Redemption 2ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1080pல லோ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 33 FPS கிடைக்குது. அண்ட் அப்படியே Assassin's Creed Valhalla அது வாயில் நுழையில அது அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 48 FPS வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கிடைக்குது 1080p லோ செட்டிங்ஸில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் லோ செட்டிங்ஸ் சொன்னேன்னா என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும் கேளுடா. லோ செட்டிங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம்ஸ் எல்லாம் வச்சு விளையாட முடியும். இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசரில் நீங்கள் ஹை செட்டிங்ஸ்லேயும் வச்சு ஆடலாம். ஹை செட்டிங்ஸில் வச்சு ஆடும்போது FPS வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டில் ரன் ஆகிற ஒரு பிசி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கேமிங்கில் வந்து உங்களுக்கு FPS கிடைக்காது. வேறு ஒரு வெப்சைட்டில் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3060 Ti போட்டப்போ ஒரு 114-115 FPS கிடச்சிச்சு இந்த GTA 5ல. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டிங்கன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா FPS கிடைக்க சான்சஸ் இருக்குது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா FPS கிடைக்கும். ஸோ அதனால் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வேணும்னா வாங்கி போட்டுக்கோங்க. இல்லை இந்த FPS எனக்கு போதும் ப்ரோ, இந்த FPSல நான் கேம் ஆடிப்பேன்னு வச்சிங்கன்னா இந்த FPS இஸ் குட். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் அது இல்லாமல் நம்ம எப்போ எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சினிபென்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருக்குன்னா சினிபென்ச் R23ல மல்டி கோரில் வந்து பார்த்தீங்கன்னா 6905 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு. அந்த சிங்கிள் கோரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 97 பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராசர் எடுத்திருக்கு. இது குட்டான்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் டேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கு. நான் இன்னொரு பெஞ்ச் மார்க்ஸ் பார்த்தேன். அந்த பேர் கீக் பெஞ்சில் வந்து மல்டி த்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு 5500 GT வாங்கிச்சு. நம்மளோட 5600 வந்து பார்த்தீங்கன்னா 19,000 பாயிண்ட்ஸ் தான் வரும். 90,000 பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெட்டில் வாங்கிச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஓகே நம்ம 5500 GT ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னால 5500 GT ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிசி பில்ட் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கேமிங் ஆடுறவங்களுக்கு எடிட்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க இல்லை கற்றுக்குறீங்க அப்படின்னும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேமர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக FPSலாம் பார்க்க மாட்டீங்க, எனக்கு சும்மா கேம் ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டட். இல்லை ப்ரோ நான் கேமிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுவேன், நிறைய FPSல எனக்கு கேம் ஆடணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி போகிறது பெட்டர். இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக எதிர்பார்க்குறேன், அந்த 40K 80Kல எதிர்பார்க்குறேன்னு வச்சிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பில் தான் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே தரேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசி பில்லில் ஸோ அந்த பிசி பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமிங் பெருசாக ஆடலாம், எடிட்டிங்லாம் பெருசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெருசாலாம் பண்ண முடியாது, ஆவரேஜாக பண்ண முடியும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்மளோட பட்ஜெட் செக்மெண்ட், நம்மளோட பட்ஜெட்டை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நான் இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி எதுக்காக அந்த பிசியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்றத பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி பில் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன இந்த வீடியோவில் மாற்று கருத்துக்கள் இல்லை இந்த விஷயத்தை நீ மிஸ்லீட் பண்ணிட்டு ப்ரோ, இந்த விஷயத்தை நீ தப்பாக பேசிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன், அதை பார்த்து நான் ரிப்ளையும் கண்டிப்பாக தரேன். அண்ட் இதே மாதிரி பிசி ரிலேட்டட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 90Kல பிசி பில் பண்ணணும் இல்லை ஒரு 2 லட்சத்தில் பிசி பில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். அல்லதான். Bye.